மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலையும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not unto the temptation, but deliver us from evil. For thine is his kingdom, and the power, and the glory forever. Amen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஜொமோட்டோவில் டாப் 4ல் எனக்கு டியூட்டி தரனால ஜொமோட்டோ ஆன் பண்ணி அண்ணாநகரில் போயிட்டு ஃபலோடா அந்த ஒரு ஷாப் இருந்தது, அங்கே ஃபலோடா பிக்கப் பண்ணிவிட்டு சைனி அப்பார்ட்மெண்ட்டில் அதை டெலிவரி பண்ணிவிட்டு நேராக சிந்தாரிப்பேட் போனேன். சிந்தாரிப்பேட்டில் போயிட்டு அங்கேருந்து நேராக கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக ஒரு வயசானவங்க ஒருத்தங்க லேடி 2 பேரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக ஒரு முருகன் கோயில், எங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்டி ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். எமகா ஷோரூம், எமகா கம்பெனி, ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி அந்த ஏரியாவில் இருக்குது. அது ஒரு முருகன் கோயில். அந்த கோயிலுக்கு போனோம். அவங்க போய் 25 வருஷம் ஆச்சுங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு வரும்போது ஜீசஸ் கிறிஸ்ட் பற்றிலாம் சொல்லிட்டு வந்தேன். அவங்க அது எப்படி புரிஞ்சுக்கினாங்களோ, அவங்க லைஃப்பில் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ. ஜீசஸ் கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். நரகத்தில் இருக்க அந்த ஐஸ்வர்யவானும் ஆபிரகாம் மடியில் இருக்கிற அந்த லாசரஸை பற்றியும் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஞானஸ்தானன்றது நம்ம உலகத்தில் உயிர் வாழும் போதே நம்ம எடுக்கணும். ரோல் மாடலாக இயேசு கிறிஸ்துவே ஜான் பேப்டிசம் அவர்கிட்டேருந்து எடுத்திருக்காருன்றலாம் நிறையா சொன்னேன். அவங்களுடைய அக்கா பையன் ஒருத்தன் கனடாவில் நயகரா ஃபால்ஸ், வால்மார்ட் இந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீனிங் ஒர்க்கர்ஸ், அங்கே படித்த பசங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ்லாம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறாருன்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்ககிட்ட அவர்கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கினாங்களோ. அப்புறம் என் வாழ்க்கையை பற்றிலாம் சொன்னேன். நான் எப்படி தான் அங்கே தான் அந்த நயகரா கீழே அமெரிக்கா பென்சில்வேனியா போகிற இடத்துல தான் நான் போயிட்டு வாழணும், என் வாழ்க்கையை தொடங்கணும் அங்கே இருக்கேன் அப்படின்லாம் அவங்களுக்கு சொன்னேன். அங்கே இருக்க ஆமிஸ் பீப்புள் கூட. இது ஏன் எனக்கு தோணுதுன்னு தெரில, ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய. அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க, நீ இங்கே இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே நீ வாழலாமே, எதுக்கு நீ அங்கே போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஏது தோணுது தெரில, ஆனால் நான் இது செய்யணும்னு எனக்கு 2008 நான் வண்டி கற்றுக்கினது, கார் கற்றுக்கினது, இதுக்கு தான் நான் முயற்சி செய்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி நாம் படிக்க போகிற வசனம் அதிகாரம் நம்பர்ஸ் 32 சாப்டர். ஆனால் இது அவங்களுக்கு சொல்லும் போது நல்லா அற்புதமாக கடவுள் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு நல்ல ஒரு இது கொடுத்தாரு. ஆனால் அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கினாங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்ககிட்ட தெரில. அவங்களோட யாரோ சொந்தக்காரங்க கூட கிறிஸ்டினை கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க.
சரி, ஓகே. என்னாகமம் அதிகாரம் 32, மெம்பர்ஸ் 32 சாப்டர் verse 1. வசனம் 1. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலியாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். Now the children of the Reuben and the children of the Gad and the very great and multitude of Gethel and when they show the land of the Jazer and the land of the Galilee, that behold the place was place for the cattle. வசனம் 22. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலியேசரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, The children of the Gad and the children of the Reuben come and speak unto the Moses and to the Eliezer the priest and to the princes of the congregations of saying. வசனம் 3. கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரத், தீபேன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலியாலே, சேபாம், நாபாப், போ, எபேயன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். ஆல்டர் and Dibon, Ezer and Nimare and Ezebon and Elile and Sebam and Nobab and Ebon. வசனம் 4. உமது அடியர்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு. Even though country which is the Lord and smote before the congregations of the Israel is the land for cattle and the servants have the cattle. வசனம் 5. உம்முடைய கண்களுக்கு எங்களுக்கு தயை கிடைத்ததனால் எங்கள் யோர்தானை நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணினீராக. இந்த நாட்டை உமது அடியர்களுக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். Wherefore said they, If we have the found grace in the Seged, let this the land be given unto the servants for the possession, and bring you not over Jordan. வசனம் 6. இப்பொழுது மோசே காத் புத்திரரும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர்கள் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் எங்கே இருப்பீர்களே? And Moses said unto the children of the Gad and the children of the Reuben, Shall your brethren go to war, and shall he set the ear? வசனம் 7. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்களை இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? And wherefore discourage ye hate of the children of the Israel from going over into the land which the Lord had given them. வசனம் 8. அந்த தேசத்தை பார்ப்பதற்கும் நான் உங்கள் பிதாக்களை காதேஸ்பர்னேவிலிருந்து அனுப்பினபோது அவர்களுக்கு இப்படியே செய்தார்கள். Though did your fathers when he sent them from Kadesh-barnea to see the land. வசனம் 9. உங்கள் எஸ்கேல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இதயத்தின் திடனற்று போனது எண்ணினார்கள். For when they went up unto the valley of Escol and show the lands, they
discouraged the heart of the children of Israel, that they should not go into the land which the Lord had given them. வசனம் 10. அதனால் கர்த்தரே அந்நாளிலேயே கோபம் முட்டுவாராகி. And the Lord as again was killed them sometime and the shower saying. வசனம் 11. உத்தமம் எண்ணின பின்பற்றின கோனேசியனே, எப்போனியனின் குமாரன் காலேபும் நூனியும் குமாரன் யோசுவாவும் தவிர. Surely Noni of the man come up and the Egypt from 20 years old and upward shall see the land which I swore unto Abraham, unto Isaac, unto the Jacob, because they have not and verily wholly followed me. வசனம் 12. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். Save the Caleb, the sons of Zebulun and of the Kenizzah and Joshua, of the son of the Nuni, for they have wholly followed the Lord. வசனம் 13. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக்கம் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். And the Lord Sugar was kindly against Israel, and they made them wander in the wilderness 40 years, until all the generations that had done evil in the sight of the Lord was made. வசனம் 14. அப்பொழுது இதோ இஸ்ரவேல் மேல் இருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருகக்கூடுமாய் எழும்பி இருக்கிறார்கள். And behold, a rise up and the fathers and stayed and the increase of son fall man to the argument heat fierce anger of the Lord and toward Israel. வசனம் 15. நீங்கள் அவரை விட்டு பின் வாங்கினால் அவர் இன்னும் அவர்கள் வனாந்தரத்திலே இருக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்க பண்ணுவீர்களே என்றான். For if you turn away from the after him, he will again leave them in the wilderness, and he shall destroy all these people. வசனம் 16. அப்பொழுது அவர்கள் என் சமீபத்திலே வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். And they come near unto him and said, We will build sheepfield here for your cattle and cities for your little ones. வசனம் 17. நாங்களே இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவு யுத்த ஸ்தானத்தராய்
தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகளே இத்தேசத்திற்கு குடிகள் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். But we they ourselves will go ready, have made and before the children of Israel, until we have forgot them and to their place, and a little ones shall and they will in the Phoenician cities, because of the inhabitants of the land. வசனம் 18. இஸ்ரவேல் புத்திரர்கள் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை தெரிந்து கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதும் இல்லை. We will not and return unto your house until the children of Israel have the inherited every man of the inheritance. வசனம் 19. யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானதினாலே நாங்கள் அவர்களுடன் கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள். For we will not inherit in them and the harder said Jordan, you are forward because you are the inheritance is field land too, and this said Jordan eastward. வசனம் 20. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளின்படியே செய்ய கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த ஸ்தலத்தாராகி. And Moses said unto them, if we will do these things, if we will go armed before the Lord to war. வசனம் 21. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடும் அளவு நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்திற்கு யுத்தஸ்தனராய் யோர்தானை கடந்து போவீர்களானால், and I will go although you have over Jordan before the Lord until it driven out this enemies from before him. வசனம் 22. கர்த்தர் அத்தேசத்தார் கர்த்தருக்கு முன்பாக வாசம் படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்ப வந்து கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதவர்களாக இருப்பீர்கள். அதற்கு பின்பு அந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். And the land be subdued before the Lord, then and forward ye shall and return, and be the guiltless before the Lord, before Israel. This land shall and be your person before the Lord. வசனம் 23. நீங்கள் இப்படி செய்யாமற்று போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாயிருப்பீர்களே, உங்கள் பாவம் உங்கள் தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். But if you will not do so, behold, ye have the sinned against the Lord, and be sure your sin will find you out. வசனம் 24. உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான். Build your cities for your little ones, and feed your sheep, and do that which hate proceed out of your mouth. வசனம் 25. அப்பொழுது காத் புத்திரர்கள் ரூபன் புத்திரரும் மோசையை நோக்கி, எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடி உமது ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்வோம். And the children of Gad and children of Reuben speak unto Moses, saying, their servants will do as many Lord's commandment. வசனம் 26. எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் மனைவிகளுக்கும் எங்கள் ஆடு மாடுகள் முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் எங்கள் கீலியாத்தின் பட்டணங்களிலும் இருப்பார்கள். Your little ones, your wives,
your flocks and all your cattle, and shall be there in cities of the Gilead. வசனம் 27. உமது ஊழியக்காரனாகிய நாங்களே எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்தஸ்தானத்தாராகிய கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். But their servants will enforce over every man how made forward and before the land Bethel as many may Lord said. வசனம் 28. அப்பொழுது மோசே அவர்கள் ஆசாரியனாகிய எலியேசருக்கும் நூனியின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளை இட்டு, so congregate them, and Moses commanded Eleazar the priest, Joshua the son of Nun, and the chief of fathers of the tribes of the children of Israel. வசனம் 29. காத் புத்திரர் ரூபன் புத்திரரும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே யுத்தஸ்தானத்தாரை உங்களுடன் கூட யோர்தானை கடந்து போவோம். ஆனால் அத்தேசம் எங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழியாத் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள். And Moses unto them, if the children of Gad and the children of Reuben will pass on with you over Jordan, every man and homemade but Bethel before the Lord, and the land of Shalom be substituted before you. Then you shall give them and the lands of the Gilead for the person. வசனம் 30. உங்களுடன் கூட யுத்த ஸ்தானத்தாராகிய கடந்து போகாதிருக்கிறார்களானால் அவர்கள் உங்கள் நடுவே கானா தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்றான். But if they will not pass over with you the homage, they shall have the possessions among you in the lands of Canaan. வசனம் 31. காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக உங்களுடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம். And the children of the Gad and the children of the Reubens answered and saying, as the Lord and he said unto the servants, so will we do. வசனம் 32. யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே யுத்தஸ்தானத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். We will pass your homage before the Lord into the lands of Canaan, that the person of your inheritance and the said Jordan many of yours. வசனம் 33. அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் புத்திர பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சிகேனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவர்கள் சேர்த்து தேசங்களையும் அவைகளின் எல்லைகள் சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தேன். And Moses gave unto them, and even to the children of Gad, and to the children of the Reuben, and to the half of tribe of the Manasseh, and son of Joseph, the kingdom of king of the Amorites, and the kingdom of the Hogi king of the Bashan, the land with cities thereof in the coasts, even the cities of the country round about. வசனம் 34. பின்பு காத் சந்ததியார்கள் தீபேன், அசாராத், ஆர்வோர்,
And the children of the Gad and Bild and Debe and Arar and Aror. வசனம் 35. அத்ராத் சேபான் யாசேர் யோகி யவா and Hatzrat Sebe and Yazar and யோகி பாபா யவா. வசனம் 36. புத் நீம்ரா புத்ரான் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டினார்கள். ஹேன் புட்ரீமா and Putriman fund seed cities fields of the sheep. வசனம் 37. ரூபன் சந்ததியார்கள் எஸ்போன் ஏலேலே கி தேம் and the children of the Reuben Bel Asbon and Eliah and Kiri ஹிட்டேம். வசனம் 38. போர்கள் மாற்றப்பட்ட நோபா பாகால் மேயன் சிப்மா என்பவைகளை கட்டி தங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே போர்களை கொடுத்தான். நோபாப் and பால்மேன் டியர் மேன்ஸ் ஆஃப் பிங் Chogane and Simon and give another and man unto the cities which they build. வசனம் 39. மனாசேயின் குமாரனாகிய மகீரின் புத்திரர் கீலியாத்திற்கு போய் அதை கெட்டிக்கொண்டு அதில் இருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள். And the children of the sons of Manasseh went to Gilead that took it and the Dispine and Amare with this which was in it. வசனம் 40. அப்பொழுது மோசே கீலியாத் மனாசேயின் குமாரனாகிய மக்கீரிமிக்கு கொடுத்தான், அவர்கள் அதிலே குடியேறினார்கள். And Moses gave Galilee unto Mickey the sons of Manasseh and the devil. வசனம் 41. மனாசேயின் குமாரனாகிய யோவீர் பே அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவர்கள் யோவீர் என்னும் பேரிட்டான். And Jair and sons of Manasseh went to and took the small town and thereof and children them called them யவிர்ஜர். வசனம் 42. நோபாப் போய் யோனாத்தை அதன் கிராமங்களையும் கெட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிட்டான். And Nobab went and took Canaan the village and thereof were called and Nobab after this own name. இந்த இடத்துலையும் சொல்லுவார், அந்த நுனின் குமாரனாகிய யோசுவாவும் அவங்க 2 பேர் அதுக்கப்புறம் இத்தனை வயசு கீழே இருக்கவங்க தான் கானான் தேசத்துக்குள்ளே என்ட்ராவாங்கன்னு. மீதி இருக்கவங்களாம் 40 வருஷம் அந்த சுத்த விட்டு அந்த வனாந்தரத்துலேயே இறந்து போகிற மாதிரி. ஏன்னா அவங்களாம் கீழ்ப்படியாதவங்க.